வெளியே இன்னைக்கு அடமழை பெஞ்சிட்டு இருக்கு. காலைல இருந்த மழை விடாமலே பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதான் நம்ம வண்டி ஸ்கூட்டி 4 பேர் வந்தோம். மழை கொஞ்சம் லைட்டாக தூரிக்கிட்டே இருக்கு. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி சமைக்க போகிறோம்ன்றது தெரில. விறகுலாம் வேறு நனைஞ்சிருக்கோம். பார்ப்போம் இன்னைக்கு சமையல் எப்படி தான். ஆக்சுவலாக கோழி 2 கோழி எடுத்தாங்க. அந்த கோழி 1 2 வந்தாச்சு. என்ன சமைக்க போகிறோம் அது 4 பேர் பார்க்கக்கூடாதுன்றக்காண்டி இதை மறைச்சிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் வெயிட் பதினேங்க பார்ப்போம் எப்படி. இதுதான் நம்ம ஊர். இது ஆக்சுவலாக அது ஊரோட எண்ணில் இருக்கும். லாஸ்ட்டு ஊர் இன்னும் 4 வீட்டுக்கு உள்ளே இருக்கு. போனால் தெரியும்ல. ஆக்சுவலாக குழி பெருசாக தோண்டலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது சரி அந்த இடத்துல சீக்கிரம் பண்ணணுன்றதுனால தோண்ட முடியல. சரி லைட்டாக தோண்டிட்டு அதோட விட்டாச்சு. தம்பி ஹெல்ப் பண்ணணும். இந்த கம்பிலாம் ஆக்சுவலாக கோழியை கோர்த்து போட போகிறோம். இது கத்திட்டு சொல்லியிருந்தேன். அது வந்து காய்கறி எனக்கு இந்த இது கறியை லைட்டாக கீறி விடுறதுக்காண்டி தம்பி தட்டெடுத்து வந்தாப்புல. அதில் வந்து இந்த பாக்கெட்டு மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். பிளேட் இல்லைன்ட்டு எடுத்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அப்போ இது பண்ணும்போதே லைட்டாக மழை தூரல் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் சரி உட்காந்து பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதையாவது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு போட்டு இதுன்ட்டு இருந்தோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அது கரம் மசாலா, அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பேஸ்ட் வாங்கிட்டு இருந்தோம். 2 பேஸ்ட்டையுமே போட்டு மிக்ஸ் பண்ணோம். 2 பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தயிர் பாக்கெட்டு வாங்கியிருந்தோம். அடுத்து ஆக்சுவலாக தயிர் பாக்கெட் தான் அதுக்கு ஊற்றிட்டோம். தயிர் பாக்கெட்டு உடச்சி ஊற்றி அது மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா தயிர் பாக்கெட்டு பத்தல, இன்னொன்று கூட வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு. சரி அடுத்து கோழி எடுத்து அது எதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு கோழி எடுத்துக்கு இல்லாமட்டு கோழியை எடுத்து தம்பி கொண்டாட சொல்லி அழைச்சி கொண்டாட சொன்னாங்க. தம்பி அரைச்சி கொண்டாந்து ரெடியாக வச்சுருந்தாப்புல. சரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணோம். செம்ம பொடியுங்க. அந்த பொடியை மிக்ஸ் பண்ணும்போது தயிரில் ஒரு பக்கம் காந்தது. தயிர் மிக்ஸ் பண்ணும்போது செம்ம பொடி. சரி லைட்டாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கோழியில் கீரையில் போடுவோம். போட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்காண்டி ஏற்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு முடியல. ஒரு பக்கம் என்னால் கீரை முடியல. அப்புறம் தம்பியை கூப்பிட்டு வச்சு அவனை பிடிச்சிக்க சொல்லி லைட்டாக கீறிக்கிட்டோம். ஓரளவுக்கு ஏதோ நல்லா எனக்கு தெரியாது, சும்மா ஏதோ பண்ணுவோம் அப்படின்றாங்காண்டி. சரி நம்மளும் புதுசாக தான் பழகிறோம். நம்மளுக்கு இதில் வந்து எக்ஸ்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்களாம் சரி ஏதோ பண்ணுவோன்றக்காண்டி நாங்களாம் எங்களுக்கு தோன்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி தான் கீரணும் அப்படிலாம் இருந்துச்சு. ஏதோ கீர்னா சரி அப்படிதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏதோ எங்களுக்கு தோணுதை பண்ணோங்க. ஏதோ நல்லா இருந்தேன், ஓரளவுக்கு பண்ணோம். அப்புறம் தயிர் பாக்கெட்டு லைட்டாக அப்புறம் இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அப்புறம் 10 நின்றுட்டு அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு அது கொஞ்சம் வாங்கிடுச்சு. அது இன்னொரு தயிர் பாக்கெட் பிடிச்சி ஊற்றுறோன்னே பார்த்தோம் கை சரியான குழிங்க. இப்போ நம்ம குழிங்க. அப்புறம் முட்டை வாங்கிட்டு இருந்தோம். அது கோழிக்கடையிலே வந்து ஒரு அண்ணன்ட்ட முட்டை ஒன்று வாங்கிட்டு இருந்தோம். அந்த முட்டையை வந்துட்டு அப்படியே உடச்சி அதில் கொத்தி ஊற்றி விட்டோம். இப்படிலாம் இன்னும் 2 முட்டை சேர்த்து வந்தால் செம்மையாக இருந்திருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. சரி லைட்டாக அடுப்பு இப்படி இது நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அது விறகு நனைஞ்ச விறகு. அது பிடிக்க மாட்டேன்ட்டுச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரமாக அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணிட்டே இருந்தானுங்க. பிடிக்காமல் இருக்கும். தம்பி அப்படியே லைட்டாக அப்புறம் கேமரா ஆப்ரேட்டர் லைட்டாக ஊர் சுற்றிருந்தாப்புல. அது நம்ம ஊர் முனியாண்டி கோயில். லைட்டாக ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டே இருந்தாப்புல. சரி எவ்வளோ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறத காமிக்காமல் இருந்துச்சு. அடுப்பு எரிய மாட்டேன்றனால அது காமிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போலாம்
ஒரு வழியாக ஒரு கோழிக்கு ஸ்டப் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு கோழிக்கு அப்படியே இது பண்ணியாச்சு. இது வந்து 2 கோழிக்கு ஒரு கோழி இது பண்ணியாச்சு. 2 கோழி முடிச்சு பேசுங்கண்ணே ஏதாவது. இது வந்து புல்லன் புல்லு செம்ம காரம். அதாவது நம்ம ஊர்னாலே செம்ம காரம் தான் இருக்குது. முதல்ல எல்லாமே நம்ம வந்து காரம் தான் அதிகமாக தருவோம். இது வந்து புல்லன் புள்ளி காரம். இது வந்து பெப்பர் சிக்கன். அதாவது இதில் வந்து மிளகுத்தூள் அதிகமாக போட்டுருவோம். அது கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணலை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இது நம்ம பசங்களுக்கான ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு காலிலேருந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால சரி மழை வந்துடக்கூடாதுன்ட்டு நம்ம சமைக்கிற சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கணும். நீங்கள் எப்படி பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக மாறிடணுன்றக்காண்டி முக்கால்வாசி மழை தூரிட்டே இருந்துச்சு. அப்போ சரி மழை முக்கால்வாசி மழை வரக்கூடாதுன்றக்காண்டி தான் வேணுனது. சரி சாமியை கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி அது கொஞ்சம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாமி கும்பிட்டு இது எனக்கு சாமி நம்பிக்கையில் இருந்தாலும் சரி பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கைக்காண்டி சும்மா லைட்டாக சூடத்தை பொருதி ஊதுபத்திலாம் பொருதி வச்சு சாமி கும்பிட்டோம். ஒவ்வொரு ஆளாக சாமி கும்பிட்டோம். பார்க்குற எல்லோரும் நினைப்பாங்க, என்னன்னா நீங்கள் இதுக்கெலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க, கறி சமைச்சு சாப்பிட்றதுக்கெலாம், அதுவும் இப்படி வச்சு சமைக்கிறதுக்கெலாம் சாமி கும்பிடுவாங்களா அப்படின்ட்டு. அங்கிட்ட ஒரு சில 2 பேர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ஏதோ பண்ண போகிறாங்க, ஆனால் ஒன்றும் புரியலன்ட்டு நான் 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. சரி நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம புதுசாக ஒரு பண்ணுவோமே, நல்லா இருக்குமே அப்படின்றக்காண்டி ஒரு ட்ரெண்டிங் ஆக்குவோமே, இப்படி இந்த மாதிரி பண்ண மாதிரி யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை, நம்ம பண்ணுவோம் அப்படின்றக்காண்டி பண்ண விஷயம் தான் இது. சும்மா லைட்டாக வரும்போது தோணுச்சு. ஆக்சுவலாக கறி நல்லபடியாக இருந்து நல்லா டேஸ்ட் வர்றதுக்காண்டி நாங்கள் சாமி நல்லபடியாக வரோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பசங்க. சரின்ட்டு எல்லாம் பண்ணிட்டோம். பார்த்தா திருப்பி பற்ற வச்சுட்டு இருந்தால் பார்த்தா திருப்பி அமர்ந்துடுச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரில. திருப்பி பற்ற வைப்போன்ட்டு ஒவ்வொரு பேப்பரை போட்டு விட்டு பற்ற வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு 2 கட்டையை தூக்கி மேலே வச்சு விட்டு சரி எவ்வளோ நேரம் நான் சிப்பி எரிஞ்சிட்ருக்கோம். சிப்பி மேலே கொஞ்சம் வச்சுருக்கோம். லேசாக பிடிச்சிச்சுனாலும் கொஞ்சம் எரிஞ்சிருமே அப்படின்றக்காண்டி நெருப்பு பற்ற வச்சுதான். ஆனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் மேகம் தூர மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, கடவுள் எப்படி நம்மளுக்கு வழி வராரா என்னன்னு பார்ப்போம். பயங்கர மாதிரி இருக்குது. வா பக்கத்தில் கையை கொண்டு போக முடியல, அவ்வளோ அனலாக இருக்குது. அதனால் ஆயிடுச்சு. கட்டு கம்பிக்காண்டி தான் வெயிட்டிங்க. கம்பி ரெடியாக இருக்குது. கட்டு கம்பி தம்பி எடுத்துகிட்டு வந்துட்டான். அடுத்து இங்கிட்டு வா தம்பி கஷ்டப்பட்டு இப்போ உழைச்சிக்கலாம். கறிக்குலாம் அப்புறம் கறியாக போட்டு லூஸாக இருக்கும்ன்றக்காண்டி கொஞ்சம் கம்பிக்கு வச்சு கட்டு கம்பி இருந்துச்சு, அதை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லை அதை பாட்டு நாங்கள் பாட்டு சுற்றிட்டு இருக்கும்போது கம்பி மட்டும் தண்ணி வச்சுருந்தோம். என்ன பண்ணுறது, ஒரு சேஃப்டிக்காண்டி சும்மா இல்லைங்க. இதுக்கே இந்த கோழி மட்டுமே கிட்டத்தட்ட 550 ரூபா செலவுது, சும்மா கிடையாது. அதனால் அவர் வந்து கம்பி கட்டரில் எக்ஸ்பர்ட். இவர் ஆக்சுவலாக வந்து பெரிய கம்ப்யூட்டர் பெரிய ஆப்ரேட்டர். இவர் வந்து பெரிய மெக்கானிக்கு ஆக்சுவலாக. அதனால தான் அவங்க 2 பேர் வந்து இந்த வேலைக்கு நியமிச்சிருக்கோம். பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் கவலைப்படாங்க. தம்பி வந்து விறகு முழுசாக இருந்தால் எரிஞ்சு கஷ்டப்பட்டு பாதி எப்படி இருக்காப்புல. அந்த அருவம் வெட்டம் பண்ணிட்டு போவான், திருப்பி பார்த்துட்டு இருக்காப்புல. இவர் வந்து இன்ஜினியர் பிளானர். இவர் வந்து பிளானிங்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் கையை கட்டி நின்றுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும் அடுத்தக்குள்ள வேலை சொல்லிட்டு இவர் நின்றுட்டு இருப்பார். அளவு வச்சு பார்த்தீங்களா ரெடியாக இருச்சு. பக்காவா செட்டிங்கு ஃபஸ்ட்டு டைம் வச்சுருப்பான். இதெல்லாம் இந்த பக்கம் எடுக்கிறதுனால புகை பயங்கரமாக வருது, கண்ணில் போடுது. என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் லாங்கில் இருந்து எடுத்ததும் தெரியும்.
தென்னை மாட்டை தூக்கி மொத்தம் போட்டு எடுத்துட்டு இந்த கோழி காலு இங்க மாதிரி வித்தியாசமா திரும்பி இருக்குது. இந்த இடத்துல கம்பி பாதி சுட்டுச்சு பாருங்க. ஆட்டுக்கறி மட்டன் கோழிக்கறி சிக்கன் ரெண்டுத்தையும் பரட்டி விட்டா போயிடுது. அதனால பயங்கரமா வருதான் காத்து. இப்ப இந்த பக்கத்துக்கு வீசுதான். ஓ ஆமாப்பா. நெய் மேலாண்ட ஊத்தும்டா. ஐயோ நானும் மறந்துட்டேன்டா. ஆட்டுக்கறி மட்டன் கோழிக்கறி சிக்கன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றான். கம்பி ஒரு பயங்கர சூடா இருக்குது. ஆக்சுவலா தம்பி கார்த்தி தான் அந்த மாதிரி ஐடியா பண்ணாரு. கார்த்தியோட ஐடியா அப்படியே காலேஜ் டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு அவர் ஒரு கம்பெனி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அனல் அந்த அளவுக்கு இருக்கு. மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. சீக்கிரம் முடிச்சான்றக்காண்டி பயங்கர கஷ்டப்படுறோம். ஆனால் இங்க வருதுங்க. நான் பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் பாருங்க. ஆனால் இங்க வருது. பக்கத்துல இருந்து புடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அனல் அடிக்கும் பாத்தீங்க. பயங்கர கஷ்டம். இது நம்ம ஏரியா ஜாக்கி வா. இது ஜாக்கி ஆக்சுவலா நம்ம சாப்பிட்ட எழுந்து மிச்சம் எல்லாம் சாப்பிட போறது உங்களுக்கு தாண்டிக்கு செம்ம வேட்டன் இருக்கு. பாசக்காரன் நாய் அவங்களும் தான். ஜாக்கியோட அண்ணன், ஜாக்கி தம்பி. செம்ம நாய்ங்க. அது பாசக்காரன் நாய்ங்க. உள்ள நல்லா இருந்துச்சு. இதுலதான் கொஞ்சம் உள்ள வேகல. ஆனா இந்த கோழி கொஞ்சம் என்னமோ பஞ்சத்துல அடி விட்ட கோழி மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இது கொஞ்சம் நல்லா பொப்புன்னு இருக்கு இந்த கோழி. பயங்கரமா இருக்கு இந்த கோழி. கொஞ்சம் பயங்கர பப்பு நல்லா இருக்கு. ஆனா உள்ள வடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதோட ஜூஸ் எல்லாம் உள்ள வடிச்சுக்கிட்டு நல்லா பாருங்க. அத கிரீம்பி அந்த இடத்துல பாருங்க. கிரீம்பியா நல்லா வடிச்சுக்கிட்டு செம்மையா இருக்கு. ஜூஸியோட சார்லாம் வடிச்சுட்டு இருக்கு. நம்ம எலுமிச்சம்லாம் புரிஞ்சுட்டு எல்லாம் பயங்கர இதா இருக்கு. இதெல்லாம் இலை இல்ல தேக்கியில பறிக்கீங்கன்னு பசங்க போயிருக்காங்க. அவங்க வீட்டு மாடியில போய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடுங்க போற தம்பி பேரு குமாரு. புடிங்கிட்டாங்க பாத்துட்டாங்க. இன்னொரு 4 இலை புடிங்க. எடுத்தாச்சு. அடுப்புல இருந்து இப்ப இறக்கியாச்சு. ஏன்னா மழை லைட்டா தூரல் விழுகுது. முடிஞ்ச வரைக்கும் போதும்ட்டு பண்ணிருக்கோம். கம்பி எடுத்து எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. எடுக்கட்டும். கம்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் வாய் ஊறும். ஆனா கொஞ்சம் கட்டுப்பட்டு நம்ம இதுலதான் வைக்க போறோம். அந்த அளவுக்கு செம்ம பெர்ஃபெக்ட். அந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. சூப்பர். கால்ல அது கழுத்து. எனக்கு தெரிஞ்சு உள்ளதான் அந்த இது லைட்டா குக் ஆகாத மாதிரி தோணுது. இது பெப்பரு. இதுதான் பெப்பரு. சிக்கன் பொடி போட்டு பண்ண காரம் ஸ்பெஷல். இது பயங்கர குக் ஆயிருக்கு. இதுல என்ன அப்படி இருக்குது. என்ன குக் சொல்லுங்க. லைட்டா அப்படி கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணுங்க. டேக்கட் பண்ணி கார்த்தினே ஓகே. கார்த்தினே போட்டோ எடுக்கறாங்க. போட்டோ எடுக்கறாங்க. அப்படியே நீ லைட்டா
நீ அடுத்து எல்லாரும் நீ உட்காந்து சாப்பிட்றதா அப்படியே வந்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி உட்காந்துட்டு அப்படியே அவங்க யாருக்கு தனியாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச பீஸா அவங்க எடுத்து அப்படியே அதை சாப்பிடுவாங்க. ஓகே அப்படி 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 எங்க பாருங்க. உடனே போட்டோ எடுத்துறோம்னே. இங்க பாருங்க. நம்ம சாப்பிடு கையை வை. வேற லெவலு. எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் லைட்டா வந்து பாருங்க. நம்ம சாப்பிடுறது அப்படிங்க ஆரஞ்சுங்க அப்படி இந்த மாதிரி பண்ண விட பண்ண கேரளா சொன்னா அடி கோழி இது காரக்கோழி ஆனா பெப்பர் சிக்கனை விட காரக்கோழியில கொஞ்சம் கம்மி தான், டேஸ்ட் கம்மி தான். அது நல்லா இருக்கு. பெப்பர் சிக்கன் டேஸ்ட் சூப்பர், காரக்கோழி வந்து டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். சாப்பிடு எடுக்காது. என்ன கோபால்னு சொன்னா வாடா நாயுடுன்னு சொன்ன அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டான். ஏ மஜா சோஜாலாம் லோக்கல் வார்த்தை வாடா மச்சான்னு ஆசையா கையதான் கோத்த மஜா சோஜாலாம் லோக்கல் வார்த்தை வாடா மச்சான்னு ஆசையா கையதான் கோத்த கும்பலாக சுத்துவோம் நாங்க ஐயோ எம்மன்னு கத்துவோம்.